என் பேரு சிவா. நான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் சார். நான் எல்லாரும் மாதிரி நடிப்பேன். முத்துராம நட, சுதாகர் ஆட்டம், ரோஜினி ஸ்டால் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவங்கவங்களே ஒழுங்கா செய்துகிட்டு இருக்காங்க. நான் சிவா எப்படி நடிப்பாருன்னு பாக்கலாமா? சிவா, நான் தான் நடிச்சு காட்டுறேன் சார். இப்ப நான் ஒரு பெரிய நடிகன் ஆயிட்டேன். நீங்க என்ன புக் பண்ண வரீங்கன்னு வச்சீங்க. அப்போ ஏந்திரிங்க, ப்ளீஸ் ஏந்திரிங்க சார். கதையை பார்த்தேன். என்ன கதை போ? சரி சரி, ஹீரோயினை மாத்திரு. காமெடியா வேண்டாயா? கலர் படங்கிற எல்லாம் தான் கலர் இருக்கானுங்களே. நீ சின்ன ஸ்கோப்ல எடு. எழுந்துடுறா. உண்மையிலேயே நீ கவனிக்கப்பட வேண்டிய ஆள் தான். உனக்கு ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்காம நான் கவனிச்சுக்கிறேன். என்ன லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்தது. சிவா, நீ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்க போவியே, நடிச்சு வரணும்னு சொல்லுவாங்க. நடிச்சா பயங்கரமா நடிக்கணும்டா. ஓகே, லெட்ஸ் சீ. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்துல சீதை ராமனை பார்த்து அந்த மானை பிடிச்சிட்டாங்கன்னு கேக்குறா தெரியுமா? உடனே ராமர் அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தன்னு ஒரு டயலாக் அடிக்கிறார். இத எல்லாரும் மாதிரி நடிச்சு காட்டுறேன். நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறா பாப்போம். சரி, நடிச்சு வரேன். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். ஓ, அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். சத்யே, இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கலன்னு. இந்தி படத்துல பண்ற மாதிரி பண்ணுண்டா. இப்ப பாரு. अरे हेलो तो नमस्ते बोलो। नमस्ते, हमको बहुत भूख लगी है। अच्छा, आप सब लोग हमारा मालिक है। पैसे है? पैसे नहीं? अच्छा, पैसे नहीं तो सब कुछ हमारा नौकर है। नौकर 1 2 3 ऐसा नहीं हमारा से तो ஒன்னும் உருப்படுற மாதிரி தெரியலடா. கேரக்டர் பண்ணுடா, கேரக்டர். நேத்து எங்க மாமா பொண்ணு பார்க்க வந்தாங்களா, அதுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா, என்னத்தான் பிடிச்சிருக்கா. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. இதை விட்டுறதுக்கு இதெல்லாம் ஓல்டு பாட்டா. இப்பெல்லாம் டான்ஸுக்கு தான் மரியாதை. இந்த பீஸ கவனி. இப்படி வா.
பியூட்டிஃபுல். இருக்கிற காசுக்கு கொடுத்து உங்களுக்கு பூவும் சாம்பிராணியும் வாங்கிட்டேன். அதனால அம்மா சரஸ்வதி, நீ எல்லார் மனசுலையும் கலை ஆர்வத்தை தூண்டு, மத்ததை நான் பார்த்துக்கிறேன். தாயே லட்சுமி, நீ இங்க வர்றவங்க கிட்ட ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு, மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். பிள்ளையாரப்பா, உங்ககிட்ட என்ன இருக்கு? சார், சிவா, தி கிரேட் ஆக்டர். வாங்க வாங்க வாங்க. நடிகர் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம். ஆமா, அதனாலதான் சார் பார்த்து போலான்னு வந்தேன். உங்க பேரு? சிவா. சரி, எப்படியும் நடிக்கிறதுனே முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஆமா சார். ஒரு படம் எடுக்கிறோம். டைட்டில் வராத செலவுகள், 5 டூயிட், 4 ஃபைட், சினிமா ஸ்கோப், உனக்கு ஹீரோ லுக். உன்னையே போட்டுறேன். நிஜமாவா? நிச்சயமா. ஹலோ, யார் பேசுறது? என்னது? 1000 வேணுமா? காலையில தானே 9000 கொடுத்தேன். என்னது? திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் என்னையா செய்வேன்? என்ன சொல்ற? யோ, இன்னைக்கு காலையில பேங்க்ல போட்ட செக் பாஸ் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகுயா. ஆமையா. என்னது? 1000 இல்லைன்னா வேலை நடக்காதா? விளையாடுறியா? இன்னைக்கு விட்டுட்டா இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல நாளே இல்லையா? சார், 1000 ரூபாய்க்கு நல்ல காரியத்தையே தள்ளி போடணும். ஃபிளைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, நான் தரேன் சார். வேண்டாப்பா, பேர் கெட்டு போய் நடிக்க வந்தவங்க கிட்ட பணம் வாங்கி படம் எடுத்தான்னு பேசுவாங்க. அதனால என்ன சார், பேமெண்டோட சேர்த்து கொடுத்துருங்க. அதுதானே அதுதானே. பரவாயில்ல பரவாயில்லப்பா, சீக்கிரம் சீக்கிரம்ப்பா. யாரது? என்ன வேணும்? அட பாவி, 5 டூயட், 4 ஃபைட், நான் தான் ஹீரோ சொல்லி 1000 ரூபாய் பணம் வாங்கினீல்ல. டைட்டில் எப்படிங்க? வராத செலவுங்களா? ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். ப்ரொடியூசரா? இங்கதான் இருக்காரு. எப்படி ஏமாத்திடுவாரா? சேச்சா, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருங்க. தப்பிச்சு ஓடிடுவாரா? ஐயோ, தங்கமான மனுஷன். இது காலை பிடிச்சிட்டு இருக்கவா? என் மரியாதை என்னங்க ஆகிறது? எட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்காரு. பிடிச்சு வாயிலையும் வயிற்றுலையும் ஒரே குத்து. ஐயோ, ஆட்டோ டாக்ஸி ஸ்ட்ரைக் பண்றாங்க, டாக்டர் வேற ஸ்ட்ரைக் பண்றாங்க. ரொம்ப சீரியஸா சார். பாவம் சார். வேற வழியே கிடையாதா? இதான் முடிவா? சரி சரி சரி
அப்ப பின்னிடுறேன். சார், ஏதோ தப்பு நடந்து போச்சு. இந்தாங்க பணம். இங்கே இருந்துடா போன் வந்துச்சு. தமிழ் ஃபீல்டுக்கு சரியான நடிகன்டா நீ. ஏய் போலீஸ் தத்தி வா. ஏய் இனிமேல் எவங்கிட்டாவது பணம் வாங்கின பின்னிடுவேன். இல்லண்ணே இல்லண்ணே. ஏய் தத்தி காலகாலத்துல வீடு போய் சேரு.